வணக்கம் நண்பர்களே. கழுகுமலை முருகன் அருளால் குமாரின் வாழ்க்கையில் நடந்த அதிசய கதையின் 2ஆம் பாகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கோவில் படிக்கட்டில் கிடைத்த அந்த பழைய காகிதத்தை குமார் மெதுவாக திறந்து பார்த்தார். அதில் ஒரு முகவரியும் ஒரு தொலைபேசி எண்ணும் எழுதப்பட்டிருந்தது. அதன் கீழே நேர்மையான உழைக்கும் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு, உடனே தொடர்பு கொள்ளவும் என்ற வாசகம் இருந்தது. முதலில் அதை ஒரு சாதாரண விளம்பரம் என்று நினைத்தார். ஆனால் ஏனோ ஒருமுறை பேசி பார்க்கலாம் என்று மனதில் தோன்றியது. அந்த எண்ணுக்கு அழைத்தார். மறுமுனையில் பேசியவர் அருகிலுள்ள ஒரு தொழிற்சாலையின் உரிமையாளர். அவர்களுக்கு நம்பிக்கையான ஒருவரை வேலைக்கு தேடிக்கொண்டிருந்தார்கள். மறுநாளே நேர்முகத் தேர்வுக்கு வரச் சொன்னார்கள். குமார் சென்றார். அவரது நேர்மையும் பணிவும் உரிமையாளருக்கு மிகவும் பிடித்தது. அன்றே அவருக்கு வேலை கிடைத்தது. சில மாதங்களில் கடன்களை மெதுவாக அடைக்க ஆரம்பித்தார். குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் திரும்பின. அப்பொழுது குமார் உணர்ந்தார், அந்த காகிதம் வெறும் காகிதம் இல்லை, முருகன் எனக்கு காட்டிய வழி. ஆனால் இதற்கு பிறகு நடந்த சம்பவம் இன்னும் ஆச்சரியமானது. பல ஆண்டுகளாக தேடிய ஒரு உண்மை குமாரின் வாழ்க்கையை